ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த கூட்டுறவுத்துறை வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசில இருந்தா நம்மளுக்கு வந்து டைரக்டா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 13/8/2024 தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்த கேட்டகரிக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 11/9/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணணும்னா 15/9 இருந்து 17/9 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 9/11 நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சப்ஜெக்ட் பேப்பரா வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணலாம்னா அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் ரிலேட்டட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிசிக்கல் எஜுகேஷன், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபி. சோ இந்த போஸ்டிங் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிலேட்டட்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 11/11 முதல் 14/11 வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ கரெக்ஷன் விண்டோ டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க, ரெனிவல் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் பேப்பர் ஆப்ஷன் ரிலேட்டட்லாம் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அன்னி லீகலா வந்து ஏதாவது கொண்டு போனீங்க அப்படின்னா பேண்ட் ஐட்டம்ஸ் ரிலேட்டட்ல வந்து கொடுத்திருக்காங்க. வார்னிங் ரிலேட்டடும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இப்ப நிறைய வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 13 அப்ளை பண்ணுவீங்க. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஸ்டெனோகிராஃபிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குது. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்ட்ல இருந்து 3 காலி பணியிடங்களும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டில இருந்து 45 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் கிரேடுக்கு வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல இருந்து 5 காலி பணியிடங்களும், ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் பிசிக்கல் ட்ரைனிங் ஆபீசருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ல இருந்து 2 காலி பணியிடங்களும், ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர் பப்ளிக் ஒர்க்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 55 காலி பணியிடங்களும், ஜூனியர் டிராப்டிங் ஆபீசருக்கு வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 33 காலி பணியிடங்களும், ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர்ல வந்து ஹிந்தி ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ்க்கு வந்து 39 காலி பணியிடங்களும், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், ஸ்பெஷல் ஓவர்சீருக்கு வந்து ஆடி டிராவிடர் வெல்ஃபேருக்கு வந்து 22 காலி பணியிடங்களும், சர்வேயர் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்ல இருந்து 15 காலி பணியிடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து 10 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ல இருந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல 25 காலி பணியிடங்களும், சூப்பர்வைசர் வேவிங்க்கு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன்ல இருந்து 4 காலி பணியிடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ல இருந்து 15 காலி பணியிடங்களும், எக்ஸிகியூட்டிவ் லேப் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் லிமிடெட் அதாவது மில்க் கோஆபரேட்டிவ் லிமிடெட்ல இருந்து 9 காலி பணியிடங்களும், அதுக்கே டெக்னீஷியன்ல வந்து 2 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் பாய்லருக்கு வந்து 8 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 11 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் லேபுக்கு வந்து 17 காலி பணியிடங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில இருந்து வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டெக்னீஷியன் ஆபரேஷன் ஃபீல்டுக்கு வந்து 35 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் ரெவல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் டயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், டெக்னீஷியன் வெல்டிங் வந்து 1 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிராட்ஸ்மேனுக்கு அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரும்னு சொல்லிட்டு
38 மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுல யாரெல்லாம் வந்து எந்தெந்த கேஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 1 by 1 பார்த்துக்கலாம். இதுல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஏஜ் அப்படி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மினிமம் 21 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வயசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு தனித்தனியா வந்து இருக்குது. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டெஸ்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஐடி முடிச்சுக்கலாம், டிப்ளமோ முடிச்சுக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.